வாழ்க வையகம், வாழ்க வளம். ஒரு சின்ன கதை. நான் திருவண்ணாமலை இருக்கிறதால நிறைய பேரை பார்க்குறேன். நிறைய ஆன்மீக தேடலோட நிறைய பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன். என்னன்னா, வாழ்க்கைய யாரு ஆனந்தமா வாழ்ந்தாங்க? தன் குடும்பத்தோடு, தன்னுடைய ஆனந்தத்தோடு, தன்னுடைய செயலோடு, தான் நினைச்ச காரியங்கள்லாம் நடத்தி முடிச்சிட்டு நான் ஓய்வு எடுக்கிறப்போ கடந்த காலத்தை நினைச்சா ஹாப்பியா இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்த மகான்களை, ஞானிகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட உபதேசம் வாங்கின அத்தனை பேருமே நல்லதா இருக்கிறாங்க. வாழ்க்கையே வாழ முடியாம, சமாளிக்க முடியாம ஓடி வந்தவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயத்த கத்துக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? வாழ்க்கையே வாழ முடியாம திருவண்ணாமலைக்கு ஓடி வந்திருக்கிற அவங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயத்த கத்துக்க போறீங்க? குருடும் சேர்ந்து எங்க போய் விழுந்துட்டான்? பள்ளத்தை விழுந்தான். அந்த கதையா ஆயிடுங்க. தேடுங்க. எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. திருவண்ணாமலையில இல்லாத மகான்களா? சேஷாத்ரி பகவான் இருக்காரு, ரமண மகரிஷி இருக்காரு, யோகிராம் சூரத்குமார் இருக்காரு, இடைக்காட்டு சித்தர் இருக்காரு, அடிமுடி சித்தர் இருக்காரு, பகவான் நித்யானந்தர் இருக்காரு. திருவண்ணாமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள் இவங்கெல்லாம். அவர்களுடைய சூக்கும தேகம் இன்னும் அழியவில்லை. நீங்கள் கேட்டால் உங்களுக்குண்டான பதிலை உங்களுக்கு எண்ணத்துக்குள் புகுந்து, உங்க சுவாசத்துக்குள் புகுந்து உங்களுக்கு பதில் அளிப்பார். செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கையை நன்றாக அனுபவிச்சு வாழ்ந்தவங்க கிட்ட இருந்து வர உபதேசங்கள் உங்களுக்கு உருப்படியா ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கும். ஆகவே வாழ்க்கையை அனுபவிச்சவங்க கிட்ட போயிட்டு, வாழ்க்கையை அனுபவிச்சு வாழறவங்க கிட்ட போயிட்டு ஆனந்தமா வாழ்றதுக்கு வழி என்னன்னு தேடுங்க. ரமணர் தான் சொன்னார், நீ ஓட மனம் ஒடுங்க, நீ ஒடுங்க மனம் ஓடும். அதுதான் கிரிவலம் கான்செப்ட். அது புரிஞ்சுக்கணும். கிரிவலம் ஏன் வரணும்னு புரிஞ்சுக்கணும். நீ ஓட மனம் ஒடுக்கும், நீ ஒடுங்க மனம் ஓடும். ஆகவே நீ ஓடு. அதான் கிரிவலம். உடலுக்கும் எனர்ஜி, மனதுக்கும் வேலை இல்லை. நம்ம ஆற்றல் சித்தர்களோட கலந்து ஆனந்தமா இருக்கு. அதுக்காக தான் கிரிவலம் கான்செப்ட். நன்றி.